ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க யார் சொல்லி இங்க வரல. நான் எங்க அண்ணனை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். அவர்கிட்ட எனக்கு தேவையானதை கேட்டு வாங்கிட்டு போக வந்திருக்கேன். வேலு மாமா, மகா திரு வரான். மறுபடியும் அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா என்னால தாங்க முடியாதுடி. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேம்மா, தைரியமா இருங்க. பாருங்கங்க, இந்த நியாயத்தை நீங்களே கொஞ்சம் கேளுங்க. நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டு உங்க தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் சொத்துல பங்கு கேட்டு உரிமை கொண்டாடி வந்திருக்காங்க. நான் சொல்ல சொல்ல கேட்காம தள்ளி விட்டு வந்திருக்காங்க இவங்க. நீங்களே என்னன்னு கேளுங்க. கீர்த்தி, சொத்தே வேணான்னு சொல்லிட்டு போனவங்கள இப்படி அபாண்டமா பழிய போடுற. அவங்க வந்தது எதுக்குனே தெரியாம ஏன் மாப்பிள்ள கிட்ட ஏத்தி விடுற? என்ன அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டு சாகணும்னு நினைக்கிறியா? ஏன் இப்படி வீணா பழிய போடுற? சண்முகம், என்ன பேசுற? என் பொண்ணு கீர்த்திய பார்த்து நீ எப்படி பழி போடுறேன்னு சொல்லுவ? உனக்கு எப்படி உன் முதலாளி மகளோட வாழ்க்கை முக்கியமோ அதை விட 100 மடங்கு எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம். எதுவா இருந்தாலும் மாப்பிள்ள சொல்லிப்பாரு, நீ கொஞ்சம் அமைதியா இரு. மாமா, எங்களுக்காக பேசி நீங்க இந்த குடும்பத்தோட விரோதம் பண்ணிக்க வேணாம். நான் அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன். அண்ணே, நான் ஒன்னும் சொத்துல பங்கு கேட்டு வரலண்ணே. எனக்கு நீதானே பெரிய சொத்து. இதை விட வேற என்ன கிடைச்சிட போகுது? நானும் செல்வி வந்ததே. அப்புறம் வேற எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஊருக்காரங்க முன்னாடி மாப்பிள்ள மூஞ்சில கரிய பூசினது பத்தாதுன்னு இப்ப வீட்டுக்கே வந்து பூச போறீங்களா? சொத்துக்கு சண்டை போட வரல, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். சின்ன வயசுல குழந்தையா இருந்த எனக்கு நீ கூட இருந்து சமையல் பண்ண சொல்லி கொடுத்த. அதை முழுதனமா வச்சு நான் இன்னைக்கு முத தனியா ஒரு தள்ளுவண்டி கடை ஆரம்பிக்க போறேன்னு. விளக்கேத்தி கடையை திறந்து முதல் வியாபாரத்தை ஆரம்பிச்சு வைக்கணும். நாங்களும் இந்த குடும்பமும் நல்லாவே இருந்துடக்கூடாதுன்னு நினைச்சு மண்டபத்துல இருந்த உங்க தங்கச்சி எங்கேயும் அனுப்பி விட்டுட்டு இப்ப நாங்க வந்து நீங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்தணுமா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. கீர்த்தி, அவங்களே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு தள்ளுவண்டி கடை ஆரம்பிக்க போறாங்க. வந்து வாழ்த்துங்கன்னு சொல்லி அவங்க அண்ணனை கூப்பிட வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் உன் விரோதத்தை காட்டுற? ஓ, அவங்கள சொன்னதும் இந்த வீட்டு மாப்பிள்ளைக்கு கோவத்தை பாரு. என்ன மகா, உன் வீட்டுக்காரர் இப்படி பேசிட்டே இருக்காரு, நீ அதை பாத்துக்கிட்டே இருக்க? அவர் கரெக்டா தான் பேசுறாரு. நீங்களும் உங்க பொண்ணும் தான் எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. கடை திறக்கிறோன்னு வீட்டுக்கு வந்து கூப்பிட வந்தவங்கள சொத்து கேட்க வந்திருக்காங்கன்னு சொல்றது நல்லாவா இருக்கு? பாத்தியடி கீர்த்தி, குடும்பம் மொத்தம் அந்த பக்கம் சாஞ்சிட்டாங்க. நான் சந்தேகப்பட்டது சரியாதான் இருக்கு. என்னத்தை நீ சந்தேகப்பட்ட? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏதோ சின்னதா ஒரு தொழில் தொடங்க போறதா சொல்ல வந்திருக்கான். அத வாழ்த்த மனசு இல்லைனாலும் வந்ததுக்கு வேற வேற அர்த்தம் கண்டுபிடிச்சு சொத்து சேர்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க எல்லாம் என்னைக்குதான் திருந்துவீங்களோ? பாத்தீங்களாங்க, உங்க முன்னாடியே இவங்க எல்லாரும் எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்னு.
நீங்க மட்டும் இல்லாம போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க எல்லாரும் போய் கடையை திறந்து வச்சுட்டே வந்திருப்பாங்க.